புலின்னு சொன்னேன். நாம 2 பேரும் ஒரே சமயத்துல சுட்டு தள்ளணும். ஓகே தாமஸ். குதிரை மட்டம்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த கோபி நிமிந்தா லீடர் மட்டம்னு புரிஞ்சுக்காத கழுதைங்க. ராஜேஷ், நீயா? இனிமே நீ தப்ப முடியாது. உன் மோசடிக்கு முடிவு கட்டுற காலம் வந்துடுச்சு. நான் மோசக்காரன், ஆனா நீ வேஷக்காரன். என்ன பெத்தவங்களை துடிதுடிக்க கொன்னவனை கண்டுபிடிச்சு நான் கணக்க நேர்படுத்திக்க விரும்பினேன். ஆனா நீ கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம எங்க அண்ணனையும் தங்கச்சியும் கொன்னுட்டேனா பாவி. நான் நிர்பந்தத்தால கொலை செஞ்சேன். என் நிலைமையை புரிஞ்சுக்காம என்ன கொண்டாது. வேண்டாம் வேண்டாம். பயப்படாத. இந்த கையால என்ன பெத்தவங்களை கொலை செஞ்சவனை கொல்றதாகத்தான் நான் சபதம் செஞ்சிருக்கேன். நீ போய் சொல்ற, கொன்னுடுவேன். உண்மை சொல்ற. உங்க அப்பா அம்மா பிரதாப் தான். அவன் தான். பிரதாப்பா? அவன் எங்க இருக்கான்? சொல்லிடுறேன். அண்ணா அடையாளம் சொன்னதுமே நான் புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம். லயன் கார்டன்ல பின்னால இருக்க சின்ன கேட் வழியா போனா அவருக்கு இடத்துக்கே போயிடலாம். என்ன விட்டுரு. நான் உன்னை கொல்ல மாட்டேன். ஆனா நீ தப்ப முடியாது. இன்னொரு விஷயம், கீதாவை அண்ணா கடத்திட்டு போயிட்டா. இந்த நேரம் கீதா பிரதாப் கிட்ட மாட்டிட்டு இருப்பா. கடைசி நேரத்துல உண்மையை சொல்ற பாரு. அதுக்காக நான் உன்னை பாராட்டேன். இப்ப இந்த துப்பாக்கியில ஒரே ஒரு தோட்டா தான் இருக்கு. நான் சுட்டுக்கிட்டே இருப்பேன். எப்ப வெடிக்கும் எனக்கு தெரியாது. கோபி ஏன் இன்னும் வரல? ஆனா எனக்கு புரிஞ்சு போச்சு. நீங்கள்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு திட்டம் போட்டிருக்கீங்க. அது இந்த பிரதாப் கிட்ட நடக்காது. லயன்கிற போர்டு தலைகீழ் சுத்துறப்போ நம்பர் 17 தெரியுது இல்ல? ஆமாப்பா. இது தெரியாம அண்ணன் லயன் எழுதினதை நாம நம்பர் 17 தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டோமே, சந்தோஷப்படு. இல்லைன்னா லயன்கிற போர்டு சுத்துற மாதிரி நாம சுத்திக்கிட்டே இருக்கணும். பேசிட்டு நேரத்தை வீணாக்காதீங்க. அடுத்தது என்ன? இந்த ஹோட்டலுக்கு பின்னாடி ஒரு ரகசிய வழி இருக்கு. நான் போய் நோட்டம் பார்த்துட்டு வரேன். பாபு. ஓகே. இந்த கண்ணாடி கோட்டை இல்ல, நீ கடலுக்குள்ள கோட்டை கட்டிக்கிட்டு இருந்தாலும் நான் உன்னை விட மாட்டேன்.
பொம்மையே தான் இது. அந்த பொம்மையை லீடர் நினைச்சு ஏமாந்தவங்க அநேகம் பேர். அதுல நீ ஒருத்தர். அதை சுட்டு என்ன பிரயோஜனம்? எனக்கு தெரியும் கிளியை தேடி பூனை வரும்னு. ஏன் திகைச்சு போயிட்ட? பயந்துட்டியா? உன்னை பார்க்க பயம்தான். ஆனா இப்ப இல்ல. நான் சின்ன பையனா இருந்தப்ப எங்க அப்பா அம்மாவை நீ சுட்டுக் கொண்டதை மறைஞ்சிருந்து பார்த்தேனே. அப்போ இப்போ பழிக்கு பழியா ஒன்னு தீர்த்து கட்டிட்டு கீதாவை காப்பாத்திட்டு போறதுக்காக வந்திருக்கு. கீதாவை உன்னால காப்பாற்ற முடியுமா? எங்க ஆளுங்க கிட்ட இந்த தட்டிக்கிட்டு போன வைரத்தை முதல்ல கொண்டு வந்து கொடு. அப்புறம் தான் உனக்கு கீதா கிடப்பான். இவன் என் கையாதான் சாகணும்னு கடவுள் எழுதிட்டு இந்த கை இதுவரைக்கும் யார் மேலையும் பட்டதில்லை. இதுக்கெல்லாம் பிரதாப் தான் காரணம். அது இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ரகசிய வேலை தெரியும். வாங்க தப்பிச்சுட்டு போயிடலாம். வா போயிடலாம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அத பாரு, ராஜேஷ் தப்பிச்சு ஓடுறான். ஓடுங்களா, ஓடி போய் பிடிங்க.
நீ போய் வீரையும் ஜீப்பில் இருக்கு. இவன் கையில விளங்க மாட்டேன். உங்களை நான் அரெஸ்ட் பண்றேன். என்ன அவசரம் என்ன அவசரம்? இந்த ராஜேஷ் விடுதலை ஆகி என்ன பிரயோஜனம்? வெளியே வந்த உடனே உள்ள போறான். என்ன சொல்றீங்க? இந்த ஜெயில இருந்து வெளியே வந்த உடனே உன்னுடைய இதே ஜெயில வச்சு நீ பூட்டிக்க போறேன்னு சொல்ல வந்தேன். அரே இல்லையோ? கீதா